வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய எழுத்தாளர்களையும் அவர்களுடைய படைப்புகளையும் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா கவிப்பேரரசு வைரமுத்து. அவர்களுடைய வைரமுத்து சிறுகதைகள் அப்படிங்கிற இந்த தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சூர்யா லிட்ரேச்சர் பதிப்பதன் வழியாக வெளிவந்திருக்கு. இது வைரமுத்து அவர்களுடைய சொந்த பதிப்பகம் அப்படிங்கிறாங்க. சரி, வைரமுத்து கவிப்பேரரசு வைரமுத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். பெரிய அறிமுகமெல்லாம் தேவையில்லை. தமிழ்நாடு இருந்த மிகச்சிறந்த பாடலாசிரியர். அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் அப்படிங்கிற அந்த 2 நாவலுமே மிக பிரபலமான நாவல்கள் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர 3ஆம் உலகப் போர் எழுதியிருக்காரு. இது தவிர நிறைய கட்டுரை தொகுப்புலையும் நிறைய எழுதியிருக்காரு. அவர் முதல்ல இந்த சிறுகதையில் இப்போ தான் எழுத ஆரம்பித்தார். அதுவும் இந்த சிறுகதை தொகுப்பு தான். 40 கதைகள் இருக்குது. அவரே சொல்கிறாரு, சிறுகதை எப்படி வளர்ச்சி அடைந்தது, மாப்பசான்லேருந்து மக்சிங் கார்கிலேருந்து ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லிட்டு போய் இப்படிப்பெல்லாம் எழுதுனாங்க, இதுக்கெல்லாம் இப்படி வரையறை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை நான் சிறுகதை அப்படிங்கிற அந்த தளத்தை நான் தொடவே இல்லை, இப்போ தான் முதல்ல தொடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்போ ஜெயகாந்தன் எப்போ சிறுகதை எழுதுன நிப்பாட்டினாரோ அப்போ தான் நான் எழுத வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வைரமுத்து இதை ஆரம்பிக்கிறார். சரி, இதில் ஒரு 40 கதைகள் இருக்குது. 40 கதைகளுமே வேறு வேறு தளங்களில் உள்ள கதைகள். எல்லா கதைகளுமே எளிய மொழியில் எல்லோரும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது மிகச்சிறந்த அம்சம் அப்படின்னு நான் சொல்லலாம். இவரே முன்னுரையில் சொல்கிறாரு, என்னுடைய மொழி நடை அப்படிங்கிறது கவித்துவ மொழி நடை. பெரும்பாலான கதைகளில் இந்த கவித்துவ மொழி நடையை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது. அது படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, 40 கதைகள்னு இதில் ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பானை சொற்றுக்கு பதம் சோறும்பாங்க இல்லையா, அதை மாதிரி மனிதர்கள் மீண்டும் குரங்குகள் ஆகிறார்கள் அப்படிங்கிற இந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. எல்லா குரங்குகளையும் டெல்லியின் எல்லையை விட்டு அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. தீர்ப்பு கொடுத்தோன்னே இது என்ன வித்தியாசமான தீர்ப்பு, எல்லா குரங்குகளும் அதிர்ச்சி அடையலாம். அதாவது குரங்குகள் அதிர்ச்சி அடையாது, ஆனால் அதோடைய முகத்தை பார்த்தா அப்படி தெரியுது அப்படிங்கிறாரு. அவர் ஒரு தற்குறிப்பேற்ற அணி மாதிரி. இந்த தீர்ப்பை பார்த்த உடனே எல்லா குரங்களும் அப்படி இருந்தது அப்படிங்கிறாரு. குரங்குகள் தங்களுக்குள்ளே சபையில் போய்ட்டு பேசிக்கிட்டு தான், என்ன பேசிக்கிட்டு தான், இது என்ன தீர்ப்பு, இது ஒரு மோசமான விஷயமாச்சே, ஏன் இந்த மனிதர்கள் நம்மளால் அப்புறப்படுத்த சொல்கிறாங்க, இந்த டெல்லி நகரம் உருவாவதற்கு முன்பே பூசா மலை குன்றுகளில் இருந்தவர்கள் நாங்கள் தான், மனிதர்கள் கிடையாது. மனிதர்கள் வருவதற்கு முன்பே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர்கள் நாங்கள் தான். ராம் ஜென்ம பூமியை பற்றி பேசுகிறவங்க, ராம் ஜென்ம பூமியை பற்றி பேசுகிறவங்க ஏன் இந்த ஆஞ்சநேய ஜென்ம பூமியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லா குரங்குகளும் நினைக்கிறான். அதுபோக என்ன சொல்லலாம்னா, வனாந்திரங்களில் உங்களுக்கு முன்பே இருந்தவர்கள் நாங்கள், அந்த வனாந்திரத்தில் நாங்கள் பழங்களை தின்று போட்ட கொட்டையின் மூலமாகத்தான் இந்த வனாந்திரமே வந்திருக்கு. நீங்கள் வருவதற்கு முன்பே ஆறுகளை சுத்தமாக நாங்கள் வைத்திருந்தோம், நீங்கள் அதை சாக்கடையாக மாற்றுறீங்க. இப்படி ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே வந்த குரங்கள் சொல்லிச்சான், இப்படிப்பட்ட எங்களை எங்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட நாங்கள் மூதாதையர்கள், அப்படிப்பட்ட எங்களை நீங்கள் டெல்லி எல்லையை விட்டு எப்படி அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மிரள்ற மாதிரி அந்த குரங்குகள் தோணுதான். சரி, ஏன் விரட்டுறாங்க, ஏன் இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் போடுறாரு. என்ன அப்படின்னா, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க, பொதுநல வழக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, டெல்லியில் எங்களால் குடியிருக்க முடியவில்லை, சாலையோர வியாபாரிகள் பாடு பெரும் திண்டாட்டமாக இருக்குது, பழங்கள் வச்சுருந்தால் எல்லா குரங்களும் பிடிக்கிட்டு ஓடி போயிடுது, ஒரு வாட்டர் பாட்டில் கடை வைக்க முடியல, எல்லா குரங்களும் வாட்டர் பாட்டில் எடுத்து மரத்தை ஏறி உச்சிக்கு போயிடுது. இது மட்டும் கிடையாது, எல்லா கடைகள்லேருந்து எல்லா பொருளையும் கொண்டு போயிடுது. இதை விரட்டுறக்கே எங்களுக்கு போதும் ஆயிடுது. 16,000 குரங்களுக்கு மேலே இந்த டெல்லியில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் குரங்குகளாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியா பல நாடுகள்லேருந்து இங்கே சுற்றுலா வர்றாங்க. சுற்றுலா வர்றவங்களுடைய தொப்பியை பூரா எடுத்து கொண்டே மேலே ஊஞ்சல் அடி ஆடிக்கிட்டு இருக்கு, வர்றவங்களுக்கு பூரா பயமாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, இதே போன்ற குரங்குகள் எல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா மதிப்பிற்குரிய சபை என்ன ஆகுறது, அதனால் தயவு செஞ்சு இந்த குரங்களை பூரா எல்லை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க. எல்லாத்தையும் படித்து பார்த்த அந்த நீதிபதி பிரதீப் சிங் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மனுஷங்க குரங்குகளுக்கு இழைத்த தீமையை விட இது ஒன்றும் பெருசாக தெரியலையே அப்படின்னு சொல்லி தீர்ப்பை ஒத்தி வைக்கிறார். தீர்ப்பு சொல்லலை, தீர்ப்பை ஒத்தி வைக்கிறார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாள் கழித்து அதிகாலை மூட்டம், அதாவது டெல்லியில் உள்ள தட்பவெப்பநிலை சொல்கிறாரு. டெல்லிக்குன்னு தனியான ஒரு கிளைமேட் கிடையாது. என்ன அப்படின்னா, வெயில் ராஜஸ்தான்லேருந்து வர்ற வெப்பக்காற்று வெயில் அடிக்கும், இமாச்சல பிரதேசத்துலேருந்து வர்ற குளிர் இங்கே அடிக்கும். மொத்தத்தில் டெல்லி வாழ் மக்களுக்கு தடித்த தோல் இருக்கணும், அப்படின்னா தான் இங்கே வாழ முடியும்.
அப்போ அந்த மாதிரி ஒரு குளிர் காலத்தில் அதிகாலை நேரத்தில் இந்த குழந்தைகள் பூரா என்ன செய்யுதுன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு, அதாவது பையை எடுத்துகிட்டு வாகனத்தில் ஏறுறதுக்காக போடுறாங்க. எல்லா படிக்கிற பிள்ளைகளும் அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அந்த பள்ளி பேருந்தில். இப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோடைய கையில் உள்ள டிஃபன் பாக்ஸை ஒரு குரங்கு பிடிங்கி ஓடி போயிடுது. அந்த பெண் குழந்தை கத்துது, அச்சோ என் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரச்சே கத்துது, அலறுது. அது யாரோட குழந்தை அப்படின்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்கா இல்லையா பிரதீப் சிங், அவருடைய பேத்தி. இப்படி பிடுங்கிட்டு ஓடினோடனே மறுநாளே அவர் தீர்ப்பு சொல்லிடுறாரு, இந்த குரங்குகள் டெல்லி வாழ் மக்களுக்கு குந்தகம் அளிப்பதால் எல்லா குரங்குகளையும் ஹரியானா மாநிலத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் அனுப்புவதற்கு உத்தரவிடுகிறேன். இந்த தீர்ப்பின் நகல் டெல்லி அரசின் தலைமைச் செயலாளருக்கும் ஹரியானாவின் தலைமை வனவிலங்கு அதிகாரி அவர்களுக்கும் அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் அனுப்பிட்டார். ஒரே தீர்ப்பில் எல்லா குரங்குகளையும் ஹரியானாவில் வனவிலங்கு சரணாலயத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாரு. எல்லாரும் அனுப்பிடுச்சு. மறுநாளே வேலை ஜரூராக நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா பூரா கூண்டை பூரா கொண்டு வந்துட்டாங்க. டெல்லியில் எங்கெங்கெல்லாம் குரங்குகளுக்கோ அங்கங்கே வச்சுட்டு மரத்தில் ஏறி உட்காந்துட்டாங்க. கீழே பெரிய பெரிய கூண்டுகள் இருக்குது. உள்ளே பூரா வாழை தாறுகளை பூரா தொங்க வர்றாங்க. இந்த குரங்குகள் என்ன செய்யுது அப்படின்னா தெரியாமல் என்ன செய்யனா வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு வேகமாக உள்ளே சண்டை ஓடுது, உனக்கு எனக்குண்டு சண்டை உடனே கரெக்டாக லாக் பண்ணிக்கலாம். இப்படியே கூண்டில் அடைச்சி 16,000 குரங்குகளையும் பெரிய பெரிய கூண்டில் வச்சு லாரியில் அனுப்புகிறாங்க. எல்லா குரங்கும் எட்டி பார்க்குது, அட பண்டால பாய் இப்போ எல்லாம் இப்படி நம்மளை உள்ளதுக்கு போட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அது பூரா பேந்த முழிக்குது. அப்படியே லாரியில் கொண்டு வராங்க. எல்லா பேரும் சிரிக்கிறாங்க, மாட்டிக்கிட்டே நீ என்னென்ன கூத்து பண்ண நீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். சின்ன பிள்ளை பூரா கத்துது, போனியா அப்படின்னு சொல்லி கத்துதுங்க. சில பெருசுகள் பார்க்குறாங்க, ஐயோ பாவம் இப்படி போகுதுகளே, இது எங்கே போய் நிற்க போகுதுங்க அப்படின்னு சொல்லி நினைக்குதுங்க. இந்த ஹரியானாவை நோக்கி இந்த குரங்குகள் பூரா லாரியில் போய்கிட்டு இருக்கு. அது பேந்த முழிக்குதுங்க, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது டெல்லி அரசுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரு சின்ன சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருதுன்னா, ஹரியானா அரசு கேட்குது எங்களுக்கு 25 கோடி வேணும் அப்படிங்குது. அதாவது தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அனுப்பப்பட்ட குரங்குகள் இருக்கு இல்லையா, இதோடைய பராமரிப்பு செலவை ஒவ்வொரு வருஷமும் டெல்லி அரசு தரணுங்குது. தரணும்னு சொன்னவனே ஹரியானா அரசு கேட்குது எங்களுக்கு 25 கோடி வருஷம் வேணுங்குது. டெல்லி அரசு சொல்கிறது, என்ன குரங்குகளுக்கு என்ன பராமரிக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு 25 கோடியா, 10 கோடி தான் தருவோம் அப்படிங்குது. ஹரியானா அரசு சொல்கிறது, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, 16,000 குரங்குகள், இந்த குரங்களை பராமரிக்க வனாந்திரங்கள் எங்களுக்கு கிடையாது, பூரா ஒரு பாடாவதியான சமவெளி தான் எங்களுக்கு இருக்குது, அது பேர் தான் சரணாலயம்னு பேர். ஸோ நாங்கள் என்ன செய்யணும், இந்த குரங்குகளுக்கு சாப்பாடு வாங்கி தான் போடணும், பழங்கள் கேரட்டு பீட்ரூட்டு இப்படி எல்லா தானியங்களையும் வாங்கி தான் நாங்கள் போடணும், அதுக்கு வேணும்ல வருமானம் அப்படிங்குது. இது 25 கோடி கேட்க அது 15 கோடி தரேன்னு சொல்ல கரெக்டாக 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஒரு வகையில் நினச்சிட்டாங்க அப்படின்னா 20 கோடியில் நிற்கிறாங்க. சரி உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் 20 கோடி தர்றோம் அப்படின்னு டெல்லி அரசு சொல்லிடுது. இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. 20 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. இந்த 20 கோடி வச்சு குரங்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் பண்ணணும், உணவு போட்டு அதை நல்லா ஆரோக்கியம் வச்சுருக்கணும் அப்படின்னு பேசி முடிச்சுட்டாங்க. இது முடிஞ்ச பின்னாடி ஒரு ஆண்டுகள் கழித்து இந்த பிரதீப் சிங் அப்படிங்கிற அந்த நீதிபதி ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டர்ன் ஆன பின்னாடியும் வக்கீலை தொடர்றாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆஸ்திரேலியாவிலேருந்தோ வெளிநாடுகள்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது, நியூசிலாந்துலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவர் பேர் அகர்வால். இவருடைய ஒன்றா படித்தவர். இந்த பிரதீப் சிங்கும் அகர்வாலும் ஃப்ரெண்டு, 2 பேரும் வக்கீலுக்கு படித்தாங்க. அகர்வால் என்ன செய்கிறாருன்னா நியூசிலாந்தில் இருக்கார். பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எப்படி இருக்க பிரதீப் சிங் அப்படின்னு அங்கேருந்து அவர் கூப்பிட்றாரு. அகர்வால் நல்லா இருக்கேன், அப்புறம் சொல்லு என்ன விசேஷம் அப்படின்னோடனே, என்ன நீ வரைய மாட்டேற நியூசிலாந்துக்கு, ஒரு இடம் வர வேண்டியதேன் அப்படிங்கிறார். பிரதீப் சிங் சொல்கிறாரு, போதும்ப்பா எனக்கு இங்கே உள்ள டஸ்ட்டை சுவாசிச்சு எனக்கு இதுவே பழகி போச்சு, நியூசிலாந்து சுத்தமான காற்றை அனுபவிக்கணும் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த நியூசிலாந்து நண்பர் இருக்கார் இல்லையா அகர்வால், அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் ஊருக்கு வர்றேனப்பா, டெல்லிக்கு வர்றேன், என் பேத்தியெல்லாம் டெல்லியை பார்க்கணுன்னு ஆசைப்படுதுங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், வா டெல்லியில் அப்படி என்ன பார்க்கணும் அப்படின்னே, இல்லைப்பா ரொம்ப பார்க்கணும் ஆசைப்படுது அப்படின்னே இவர் கேட்குறாரு, டெல்லியில் தாஜ்மஹாலை பார்க்கணுமா, பாராளுமன்றத்தை பார்க்கணுமா, இப்படி ஒன்றுன்னா சொல்கிறார். உடனே அகர்வால் சொல்கிறாரு, அதெல்லாம் பார்த்தாச்சுப்பா, என் பிள்ளைகளுக்கு நியூசிலாந்தில் குரங்குகளை பார்க்க முடியல, ஸோ என் குழந்தைகள் என் பேத்தி பூரா குரங்குகளை பார்க்கணுன்னு ஆசைப்படுது, அதனால தான் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறாரு. சரி வா சந்தோஷம், நான் சுற்றி காட்டுறேன் வா அப்படிங்கிறாரு. சரின்ட்டு அகர்வால் அங்கேருந்து பேத்தியை பூரா கூப்பிட்டு வந்துட்டார். வந்தவுடனே இந்த பிரதீப் சிங் சார்னா, வாங்க டெல்லியில் இப்போ குரங்குகளில் ஹரியானாவுடைய இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறேங்கிறாரு. சரின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பேத்தி பூரா பயங்கர சுடுக்காக இருக்குது, நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது.
குரங்குகள்லாம் எப்படி தாவுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பிரதீப் சிங் சொல்கிறாரு, குட்டியாக இருக்கும்போதே தாய் குரங்கு அதை பழைக்கிறது, ஒருவேளை குரங்கு தாவும்போது கிளை முறிஞ்சிட்டா அப்படின்னு கேட்குது. உடனே இவர் சொல்கிறாரு, கிளைகளை நம்பி அது பறக்காது, தான் வாழை நம்பி தான் குரங்குகள் வந்து தாவும். ஏன்னா குரங்குகளுக்கு 2 மூளை, ஒரு மூளை வந்து உடலை இயக்கும், இன்னொரு மூளை வந்து வாழை மட்டுமே இயக்கும். குரங்குக்கு வாளுங்கிறது மிக முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறாரு. உடனே இன்னொரு பேரன் கேட்குறான், சரி குரங்குலேருந்தே மனுஷன் வந்தான்னு சொன்னாங்க இல்லையா, புண்ணுமா இவ்வளோ குரங்கு இருக்குது, ஏன் எல்லாம் மனுஷனாக மாறல அப்படின்னு கேட்குது. இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல, சொல்லவும் முடியல, இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஹரியானாவுடைய இது வந்துடுது. வந்தவுடனே எல்லா குழந்தையும் இறங்குனாங்க. ஐயா நாங்கள்லாம் குரங்குகளை பார்க்க போகிறோம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பிரதீப் சிங்குமே தாங்க முடியல. ஏன் அப்படின்னா அவருமே குரங்களை பார்த்து பல வருடமாச்சு, எப்படா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் குரங்கே காணும். ஒரு 4-5 குரங்கு மட்டும் தான் இருக்குது, அதுவும் தேவாங்க மாதிரி இழைச்சிருக்கு, பெரும்பாலான குரங்குகள் இல்லை. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இன்னும் 16,000 குரங்குகள் அங்கேருந்து அனுப்புனாங்க, 20 கோடிக்கு ஒப்பந்தம் வர போட்டோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னு புரிஞ்சு வச்சு. ஏன்னா இவங்க பூரா கொடுத்த காசு பூரா இவங்க செலவழிச்சிட்டு குரங்களை கண்டுக்கிடவே இல்லை, அப்படி விட்டுட்டாங்க. பக்கத்தில் போய் குரங்களை பார்க்குறாரு. ஒரே ஒரு குரங்கு வந்து பக்கத்தில் நீதிபதியை பார்த்து பேசிச்சான், அதாவது கதையில் பேசுறது இது. அது சொல்லிச்சான், உன் பேத்தியுடைய ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை மட்டும் நான் களவாண்டேன், ஆனால் நீ என் வம்சத்துக்கு ஒட்டுமொத்த ஜோத்தையும் காலி பண்ணிட்டு போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பார்த்துச்சான். எங்களுக்கு சோறு வரேன்னு சொல்லி நீ பணம் ஒதுக்குனீங்களே, அதை நீங்கள் சாப்பிட்டு எங்களை அனாதையாக விட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கேட்டதாக இந்த கதையை வைரமுத்து அத்தோடு முடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான கதை. இந்த 40 கதைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை, அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதே மாதிரி மற்ற 39 கதைகளும் வேறு வேறு தளங்கள் இருக்குது. சொல்லப்போனால் ஒவ்வொரு கதையும் தனித்தனியாக கூட சொல்லலாம். அதனால சொன்னேன், எல்லோரும் குழந்தைகள்லேருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாரும் இந்த கதைகளை படிக்கலாம், அவ்வளோ அற்புதமான கதைகளாக இருக்குது. வைரமுத்து சிறுகதைகள் சூர்யா லிட்ரேச்சர் பதிப்பின் வழியாக வந்திருக்கு, அவசியம் வாங்கி படிங்கள். நன்றி, வணக்கம்.